ஓம் காளி காளி மகாகாளி பத்ரகாளி நமோஸ்துதே குலம் ச குலதர்மம் ச மாம் ச பாலய பாலய. அகோரகாளி மந்திராலயத்தின் சார்பாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவ். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீண்டதொரு காலதாமதத்திற்கு பிறகு நம்ம மீண்டும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். வேலைப்பளு காரணமாக வீடியோக்கள் போட முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் காலதாமதத்திற்கு மன்னிக்கணும். இந்த பதிவு எதை பற்றினது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். வீரபத்ரர் சிவபெருமானுடைய சடாமுடியிலிருந்து தோன்றிய வீரபத்ரரை பற்றின பதிவு. இந்த வீரபத்ரர் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும், சிவபெருமானுடைய காவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அகோர வீரபத்ரர், அக்னி வீரபத்ரர் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது பொதுவான வீரபத்ரர் மந்திரம். இந்த மந்திரத்தை பயன்படுத்துறது எப்படி, இதனால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா இந்த மந்திரம். ஓம் ஹௌம் ஹௌம் வீரபத்ராய அதிக்ரூராய ருத்ர கோப சம்பவாய சர்வதுஷ்ட நிபர்கனாய ஹும் பட் ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்திலேயே வீரபத்ரருடைய குணம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதிக்ரூராய, அதாவது ருத்ர கோபாய, சிவபெருமானுடைய கோபம் மிகுந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் சர்வதுஷ்ட நிபர்கனாய அப்படின்னா சகலவிதமான நோய் நொடிகளாகட்டும், கந்திஷ்டி கோளாறு ஆகட்டும், இல்லை மாந்திரிக பிரச்சனைகளாகட்டும், இப்படி எந்த விதமான துஷ்ட வேலைப்பாடுகள் உங்கள் மேலே இருந்தால் கூட அந்த துஷ்ட வேலைப்பாடுகளை எல்லாத்தையும் முறித்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான வாழ்க்கையை, எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பார் இந்த வீரபத்ரர். இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக எல்லாரும் காலை அல்லது மாலை வேளைகளில் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். காலையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு, அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கக்கூடிய உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் தீபமாக கூட இருக்கலாம், நிறுத்தி வச்சு அந்த விளக்கு முன்னாடி நீங்கள் நின்றோ அமர்ந்தோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரலாம். இந்த வீரபத்ரருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரலாம். நீங்கள் இந்த மந்திரம் உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 21 தடவை 21 நாட்கள் காலையில் சேம் டைம், அதாவது ஒரு நேரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நேரம் தான் இருக்கணுங்க. காலையில் நீங்கள் எப்பவும் போல் எழுந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு என்ன நேரம் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த டைமு உங்களால் முடியும்னா அதிகாலை வேலையில் இதை பண்ணலாம். இல்லை என்னால் முடியாது சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்போ குளிச்சுட்டு, நீங்கள் ரெகுலராக குளிக்கிற டைம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற நேரத்தில் இந்த மந்திரத்தை ஒரு 21 நாளைக்கு 21 தடவை காலை அல்லது மாலை வேளையில் நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகுந்த பலன் அளிக்கும். உங்களுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்வை கொடுக்கும். பணப்பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சீராகும். அதே சமயம் இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு சொல்லணும். மந்திரத்தை சொல்ல நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் ஒரு நாள் பார்த்து நல்ல நேரம், ஒரு சுப நாளாக பார்த்துக்குங்க. அந்த அன்னையிலிருந்து மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு உங்களுடைய பிறந்த தேதி, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுங்கள். ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி, குலம் கோத்திரம் தெரியும்னா அதுவும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுநாள் காலையிலேருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து தொடங்குங்க.
இந்த மந்திர ஜபம் ஒரு 21 முறை சொல்லி வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை அந்த வீரபத்ரர் சாமி முன்னாடி சொல்லுங்க. சரிங்களா? நீங்கள் வீரபத்ரராக நினச்சி கும்பிட்றது அந்த விளக்கத்தான் நீங்கள் வழிபட வர்றீங்க. அந்த விளக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனை என்ன வேண்டுதல், என்ன காரியத்திற்காக இந்த 21 நாள் நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கீங்க, அந்த 21 நாள் சங்கல்பம் முழுமையாக நடைபெறணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் போய் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பார்க்கலாங்க. சரிங்களா? இது அனுபவத்தில் கைமேல் பலன் கண்ட ஒரு முறை. இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. மாந்திரிகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வேறு விதமாக பயன்படுத்துவாங்க. நான் மாந்திரிகர்களும் பயன்படுத்தலாம், அதே சமயம் எளிமையான மக்களும், அதாவது மாந்திரிகத்தை பற்றின புரிதல் இல்லாமையாக இருக்கலாம், இல்லை அதை பார்த்து பயப்படக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். அவங்க தன்னுடைய காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களாகவே தெய்வத்துக்கிட்ட முறையிடக்கூடிய ஒரு வழியைத்தான் நான் சொல்லியிருக்கேன். இது கைமேல் பலன் கண்ட முறை. நாங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கோம். நல்லா வேலை செய்யுது. சரி, இது மக்களுக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிற விதத்தில் இதை கொடுத்துருக்கோம். இது செஞ்சு பாருங்கள், பயன் பெறுங்க. நன்றி. நம சிவாயம்.